கண்ணாலந்தான் பண்ணிக்குன்னு செட்ட பையன் வச்சிக்குன்னு பொண்டாட்டிய கழுவி விட்டு புள்ளைங்களை மறந்து புட்டு இருக்காத வெக்கம் கெட்டு போயிடுவ மானம் கெட்டு பல்லானக்கை வேணா அது லுக்கு விடும் சோக்கா உன்னை ஆக்கிடுண்டா பேக்கா இப்படின்னு நம்ம இன்பநிதி ஒரு ஸ்டோரிய வச்சிருக்காரு. அதுதான் இப்போ வைரலா போய்கிட்டு இருக்கு. என்னன்னா சட்டசபையில முதலமைச்சர் விஜய் அவர்கள் அழகான ஒரு குட்டி ஸ்டோரிய சொன்னாரு. அதுல எங்க பானர்ஜிய காணும் அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவை காணும் இந்த மாதிரி ஒரு டைலாக பேசினாருங்க. உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க உங்க அப்பாவையா காணோம். இதுக்கு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுக்கிறப்போ செங்கல்பட்டு ரோட்டுல கணவனை காணும்னு ஒரு மனைவி தேடுற கதை ஊருக்கே தெரியும் அப்படின்னு பேசி இருந்தாரு. இது ஒரு பக்கம் இருக்க எக்ஸ் பக்கத்திலையும் இத ஒரு போஸ்டா போட்டிருந்தாரு. இத புடிச்சுக்கிட்ட நம்மளுடைய உதயநிதியோட மகன் இன்பநிதி அத ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்டோரி கூட ஹைலைட் இல்லைங்க. அந்த ஸ்டோரியில அவர் வச்சிருக்க பாட்டு தான் ரொம்பவே ஹைலைட்டா இருக்கு. அது என்ன சாங்குன்னா அதுதாங்க கண்ணாளன் தான் பண்ணிக்கிட்டு செட்ட பையன் வச்சுக்குன்னு பொண்டாட்டிய கழுவி விட்டு பிள்ளைங்களை மறந்து போட்டு இருக்காத வெக்கம் கெட்டு போயிடுவ மானம் கெட்டு பல்லானக்கை வேணா அது லுக்கு விடும் சோக்கா உன்னை ஆக்கிடுண்டா பேக்கா அப்படின்ற மாதிரி வச்சிருக்காருங்க. இதுதான் ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. இவர் யாரை மென்ஷன் பண்ணி வச்சாங்க அப்படிங்கிறது ஊருக்கே தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் நல்லா தான் இருக்குது. அப்பாவை நோண்டுனா பையன் சும்மா இருக்க மாட்டான்ல, அந்த வகையில இப்போ அப்பாவை நீ நோண்டுனா பையன் வருவான் அப்படிங்கிறதுக்கு இவரு ஸ்டோரி வச்சு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காருங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.